இங்க பூமியில நீங்க எங்க வேணாலும் அரசாளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா பரலோகத்துல இடம் வாங்க முடியாது உங்களால. இயேசுவ அல்லாம, இயேசுவ ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவ நீங்க தெரிந்து கொள்ளாம பரலோகத்துல சீட்டே கிடையாது. நீங்க இங்க 1000 கோடி வச்சிருக்கலாம். பல நாடுகளுக்கு அதிபதியா இருக்கலாம், பல தேசங்களுக்கு அதிபதியா இருக்கலாம். ஆனா பரலோகத்துல இடம் வேணும்னா, பரலோகத்துல வீடே வேணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஒழிய, இயேசுனுடைய பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரலோக குடிமகனாக தேவன் அங்கீகரித்திருக்கிறார். நீங்க இந்த நாட்டுல கூட நாம இருக்கணும்னா நம்ம பெர்த் சர்டிபிகேட் கேட்கிறாங்க. ஆனா பரலோகத்துல கர்த்தர் உங்களை குடிமகனா அங்கீகரிச்சுட்டாரு. உங்களுக்கு ஒரு பெர்த் சர்டிபிகேட் போட்டுட்டாரு. எப்படின்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தப்ப கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிறந்த இவர்கள் பரலோக குடிமகள்கள் என்று உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டு ஆயிற்று. இப்படிப்பட்ட மகா மேன்மை இயேசுனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால்